இப்போ நம்ம பைனாப்பிள் அந்த குழுவுக்கு இங்க அந்த சேம் நான் பின்னாடி இருந்து வரவங்களுக்கு ப்ரீவியஸ் பேக் சிம்பல் இது. பேட்சஸ் கிளிக் பண்ணிக்கணும். அந்த பைனாப்பிள் எஸ்ஹெச்ஜி எங்கன்னு நம்ம பார்த்துக்கணும். 3வது பேஜ்ல இருந்துச்சு. சாரி 4வது பேஜ். அந்த பைனாப்பிள் அந்த குழுக்கு மேல கிளிக் பண்ணிக்கணும். அந்த குழுக்குள்ள போகணும். ஸோ அந்த குழுக்குள்ள போய் மெம்பர ஆட் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்கு வந்து சேம் அந்த மெம்பர் இப்ப பாருங்க மேல கூட காமிக்குது. பைனாப்பிள் எஸ்ஹெச்ஜியோட மெம்பர ஆட் பண்ண போறோம். பிளஸ் சிம்பல கிளிக் பண்றோம். இது மெம்பரோட பேஜ். இதுல வந்து அந்த மெம்பருக்கு வந்து நான் இப்போ ம், மாரியம்மா அவங்க மெம்பர் நேமு ஃபர்ஸ்ட் மெம்பர் மாரியம்மா அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கணும். மாரியம்மாக்கு ஜெண்டர் அவங்க என்ன ஜெண்டர் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கணும். ரேஷன் கார்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஆதார் கார்டு பான் கார்டு இருந்தா போடுங்க. ஆதார் கார்டு கண்டிப்பா இருக்கும். பான் கார்டு இருந்தா போடுங்க. இல்லைன்னா மறுபடியும் எடிட்டிங்ல போய் ஒரு கிடைச்சப்ப எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஹெல்த் வெல்பினரி அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். எதுவும் இல்லைன்னா இங்கே நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. எதுவும் இல்லைன்னா நன்னன் கொடுத்துருங்க. ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் காண்டாக்ட் பர்சன் நேமை போட்டுக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட் வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும். மேரிட் அன்மேரிட் விடோ அதெல்லாம் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மந்த்லி இன்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 5000 இங்கே ஆட்டோமேட்டிக்காக இயர்லி இன்கம் கால்குலேஷன் ஆகி வரும். அடுத்தது வந்து வெக்கேஷனல் ஸ்கில். இத தவிர்த்து வேற ஏதாவது கைத்தொழில் ஏதாவது அவங்களுக்கு தெரியும். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் தெரியணும்னா, அத இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் டைலரிங்கு, அப்பளம் மேக்கிங், பப்பாட் மேக்கிங்கு, ஊதுபத்தி செய்றது, இது மாரி ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா, அத மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் அவங்களோட அட்ரஸ்ஸு. அதுக்கடுத்து இங்க வந்து இது வந்து இவங்க வந்து பைனாப்பிள் எஸ்ஹெச்ஜியோல இருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து கோடு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க போடக்கூடாது. கோடு ஆட்டோமேட்டிக்கா வர்றது. பாருங்க பைனாப்பிள் 01ன்றது இந்த குழுவோட கோடு. அந்த 01ன்ற லாஸ்ட்டா இருக்கு பாருங்க. அது மாரியம்மாவோட கோடு. ஓகேவா? இது ஃபார்மேஷன் டேட் இங்க காமிக்குது. ஸோ, இந்த ஃபார்மேஷனுக்கு அடுத்த டேட்டா இந்த அம்மா சேர்ந்திருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ 2022 1ஆம் மாசம் இந்த குழு கிரியேட் ஆயிருக்குது. இவங்க சேர்ந்தது வந்து மார்ச் மாசம் 3வது மாசம் 2022வது வருஷத்திலேயே சேர்ந்திருக்காங்க. 20ஆம் தேதி சேர்ந்திருக்காங்க. ஸோ இவங்க ஜாயினிங் டேட் நான் போடுறேன். ஜாயின்டு டேட் அந்த மாரியம்மா இந்த குழுக்கு ஜாயின் ஆனது. அப்புறம் டெசிக்னேஷன் அவங்களோட பதவி என்ன? இந்த குழுவோட பதவி என்ன? மெம்பரா? நார்மல் மெம்பரா? செக்ரட்டரியா? ட்ரெஷரரா? பிரசிடென்ட்டா? ரெப்ரசன்டேட்டிவா? ஆனிமேட்டரா? அது மாரி நம்ம இது பண்றது. ஸோ மெம்பர் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணியே ஆகணும். இது ஸ்டார் மார்க் இருக்கு. பண்ணியே ஆகணும். அப்புறம் எஜுகேஷன் அவங்களோட படிப்பறிவு எவ்வளவு? அவங்க வந்து ஹை ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தோனே ஒரு ப்ரிவ்யூ ஆப்ஷன்ஸ் வரும். தப்பா இருந்தா கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் எடிட் பண்ணணும். சரியா இருந்துச்சுன்னா சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்த பிறகு இங்க கீழ ஜாயின் ஆயிரும். பாருங்க பைனாப்பிள் எஸ்ஹெச்ஜில மாரியம்மா ஒருத்தவங்க ஆட் ஆயிருக்குது. இப்போ மாரியம்மா இப்போ பாருங்க நான் பான் கார்டு, ஆதார் கார்டு எதுவுமே நான் என்ட்ரி போடல. நீங்க ஒன்ஸ் மறுபடியும் கிடைச்சிருக்குன்னா, அவங்களுக்கு மறுபடியும் எடிட் பண்ணலாம் நீங்க. எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எடிட் பண்ணிட்டு ஆதார் கார்டு, பான் கார்டெல்லாம் நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஆதார் கார்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு சப்மிட் கொடுத்துறேன். சப்மிட் அது ஆதார் கார்டு இதாயிரும். ஓகேவா? இப்போ நான் மாரியம்மா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பர்சன் ஆட் பண்ணணும்னா பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேவி அவங்கள ஆட் பண்றேன் நான் இப்போ. தேவிக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டுக்கிறேன். அப்புறம் ஜெண்டர் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் போடணும் கண்டிப்பாக. நான் இப்போ இது வீடியோனால உங்களுக்கு நான் போடணும். பாருங்க தேவிக்கு ஆட்டோமேட்டிக்காக 02ன்னு வந்திருக்கு பாருங்க நம்பரு. பைனாப்பிள் 01ன்றது கோடு நம்பரு. இந்த குழுவோட கோடு 02ன்றது தேவியோட நம்பரு. ஸோ அவங்க ஜாயினிங் டேட் வந்து இந்த வருஷம் அதாவது ஜான்வரி 11ஆம் தேதி ஜாயின் பண்ணாங்க. டெசிக்னேஷன் அவங்க நார்மல் மெம்பரு. எஜுகேஷன் டிகிரி முடிச்சிருக்காங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். ப்ரீவியூ ஆப்ஷன்ஸ் வரும். சேவ் கொடுத்துட்றேன். ஸோ மாரியம்மாக்கு அடுத்து தேவி. இதே மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த பைனாப்பிள் எஸ்ஹெச்ஜியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த மெம்பர்ஸை ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி போகணும். இது பேக் சிம்பிள். பேக் போகிறேன். நான் மறுபடியும் பேக் போயிட்டு எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா பேட்சஸ்க்கு போகணும். பேட்சஸ் போயிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும். இது பேட்ச் கிரியேட் பண்ணுறது. இப்போ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அந்த பைனாப்பிள் எஸ்ஹெச்ஜி நம்ம எப்படி எடுக்கணும்னா இங்கே செலக்ட் பேட்சஸில் போயிட்டு செலக்ட் எஸ்ஹெச்ஜியில் வந்து அந்த ஒரு 4 வார்த்தை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். பைனாப்பிள் எஸ்ஹெச்ஜி கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஸ்ஹெச்ஜி வரும். இந்த எஸ்ஹெச்ஜிக்குள்ளே கிளிக் பண்ணி போனீங்கன்னா மெம்பரோட டீட்டெயில் வரும். ஓகேவா? இது பேக் சிம்பிள்.
இந்த எஸ்ஹெச்ஜி நீங்க எடிட் பண்ணா, இந்த எடிட் பட்டன கிளிக் பண்ணிக்கணும். இந்த எஸ்ஹெச்ஜிக்குள்ள மெம்பர் ஆட் பண்ணா, இந்த எஸ்ஹெச்ஜிக்குள்ள நீங்க ஆட் பண்ணணும். இதுதான் மெம்பர் ஆட் பண்றதும், பேட்ச்ச கிரியேட் பண்ற ஒரு மெத்தடு.